எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸலில் டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸலில் டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, டேட்டா ப்ராசஸிங் யூஸ் பண்ண அதே டேட்டா தான். கார் மாடல், எம்பிஜி, சிலிண்டர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹார்ஸ் பவர், வெயிட், ஆக்சலரேஷன், இன்சர்டட் அடிஷன் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம இன்சர்ட் பண்ண அடிஷன் தான் அது. ஓகேங்களா, 19.6 + 1 அதுதான் இந்த வேல்யூ. ஸோ இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பேசிக்ஸாக பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது என்னென்னா இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்ன்னு இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஒரே செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கமெண்டட் சார்ட் செலக்ட் பண்ணோன்னா ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்ன்னு வரும். ஆர் நாட் அவைலபிள் ஃபார் த டேட்டா யூ செலக்டட்னு இருக்குது. ஓகே, இஃப் இன் கேஸ் இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்பயுமே வரல. ஓகே, நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அகெயின் வில் செலக்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். 2 செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ரெக்கமெண்டேஷன் கேட்டோம்னா கொடுக்கும். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வெறும் ஒரு இன்டீஜர் வெறும் ஒரு ஸ்ட்ரிங் காலம் மட்டும் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணும்போது அது ரெக்கமெண்டேஷன் காட்டல. இப்போ நம்ம ஒரு இன்டீஜர் காலம் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம், அது ரெக்கமெண்டேஷன் காட்டுது. ஓகேங்களா, கிளஸ்டர்ட் பார் சார்ட் ஒன்று காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ட் காலம் ஒன்று காட்டுது. கிளஸ்டர் பார், கிளஸ்டர் காலம், அப்புறம் வந்து பெட்டோ சார்ட்னு காட்டுது. ஓகே, இப்போது இதை சார்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் ஆகுது, வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். இஃப் இன் கேஸ் இது எனக்கு வேண்டாம், ஆல் சார்ட்ஸில் போயிட்டு நம்ம ஒரு 4-5 சார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு காலம் சார்ட் பார்ப்போம். காலம் சார்ட்டில் பேசிக்காக ஓகே இந்த காலம் சார்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சார்ட் வந்துருச்சு. ஓகே, இதில் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா நம்ம காரோட மாடல் நேம் இருக்குது, ஒய் ஆக்ஸில் எம்பிஜி இருக்குது. இஃப் இன் கேஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் காலம்ஸை, என்ன பண்ணலாம், இங்கே கர்சரை வச்சுட்டு நான் ட்ராக் பண்ணுறேன் ரைட்டுக்கு, ஆட்டோமேட்டிக்காக சிலிண்டர்ஸும் சேர்த்து அட்டாச் ஆகிரும். ஓகே, இப்போ என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கார் மாடல் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இப்போ 2 இருக்குது. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, 3. இஃப் இன் கேஸ் வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுறேன், அப்போது எல்லாத்தோடதும் சேர்ந்து வந்துடும். சரிங்களா, இப்போது எனக்கு இந்த காலம் வந்து இந்த சார்ட்டோட கலரெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த டிசைனில் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா நிறைய டிசைன்ஸ் இருக்கும், உங்களுக்கு வேறு டிசைன் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் வெல் சீயிங் ஐ எம் யூஸிங் ஒன்லி ஒரே ஒரு காலம் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ. இப்போ வந்து சார்ட்டை மாற்றணும், உங்களுக்கு வந்து இந்த காலம் சார்ட் வேணாம் மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு லைன் சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் சார்ட்டுக்கு மாறும். மாறிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ டிசைன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ அதே இது வந்து எனக்கு வேறு சார்ட் வேணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் டைப் கொடுத்துட்டு பை சார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பை சார்ட் வேணாம், எனக்கு இந்த பை சார்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பை சார்ட் வேணும், ஒரு இந்த மாதிரி டவுன்லோட் சார்ட் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அப்போது இங்கேருந்து செலக்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஷோகேஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ செலக்ட் பண்ணி காட்டும். அப்படியே சேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சேஞ்ச் டைப் கொடுத்துட்டு எனக்கு பார் சார்ட் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அது வந்து ஒரு 3 டைமென்ஷனில் வேணும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன்னா 3 டைமென்ஷனில் காட்டும். ஓகே, தெரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சேம் சேஞ்ச் டைப் கொடுத்துட்டு ஏரியா கொடுக்குறேன், செலக்ட் பண்ணுறேன், சேஞ்ச் ஆயிடுச்சு. சேம் ஆஸ் இட் இஸ் செலக்ட் பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்குறேன், XY ஸ்கேட்டர் ப்ளாட் கொடுக்குறேன். ஓகே, செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த சார்ட் எங்கே யூஸ் ஆகணும், டைம் ஃப்ரேம் சொல்ல போகிறோமா, இல்லை வந்து ப்ரைஸ் சேல்ஸ் ஆஃப் ப்ரைஸ் காட்ட போகிறோமா, இல்லை மாடல் பை சேல்ஸ் காட்ட போகிறோமா அப்படிங்கிற முடிவு எடுத்துகிட்டு காட்டணும். சரிங்களா, எப்பயுமே தெரிஞ்சுங்க எக்ஸ் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட
ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கணும். பேசிக்காக சொல்லணும் ஸ்ட்ரிங் ஒரு மாடல் நேம் ஆர் வந்து ப்ராடக்ட் நேம் இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சிஸில் வரணும். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் வரணும். வேல்யூஸ் எல்லாமே ஒய் ஆக்சிஸில் வரணும். அப்படி தான் ப்ளாட் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம இந்த சார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய் டிசைனில் போயிட்டு சேஞ்ச் டைப் கொடுத்துட்டு காலம் சார்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, கிளஸ்டர் காலம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு எம்பேஜ் இருக்குது. இப்போ வந்து 3 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, டில் வெயிட் வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இப்போ எது எந்த வேல்யூ அப்படின்னு தெரியல நம்மளுக்கு. கரெக்டுங்களா? இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு லெஜெண்ட் அப்படின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போது எம்பேஜுங்கிறது ப்ளூ கலர், சிலிண்டர்ஸுங்கிறது இந்த ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, அப்புறம் ட்ரெண்ட் லைன் செட் பண்ணலாம். ஓகே, எம்பிஜிக்கு ட்ரெண்ட் லைன் செட் பண்ணுறது, இந்த ட்ரெண்ட் லைன் மேலே போகுது, இதெல்லாம் நம்ம கம்மிங் இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு வி கேன் கீப் ஆன் மேனிபுலேட்டிங் சார்ட்ஸ் அண்ட் சேஞ்சிங் டைப் பை திஸ். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ. இப்போ ஸ்விட்ச் ரோஸை ஸ்விட்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா சிம்பிளாக எம்பிஜி அண்ட் சிலிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 காலமும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துருச்சு. இந்த வால்க்ஸ்வேகன் இந்த கார் மாடல் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் த ரீசன் நான் சொல்கிறது வந்து எப்பயுமே யூ ஷுட் ஹாவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆஸ் யுவர் ப்ராடக்ட் நேம் ஆர் மாடல் நேம், எனி கைண்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா, சாரி, எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ரோ கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ சார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இந்த கிளஸ்டர்ட் காலம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லெஜெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, சார்ட்ஸ் எப்படி உங்களுக்கு உள்ளே கொண்டு வரது, சார்ட் ஸ்டைல்ஸ் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்விட்ச் ரோ பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டேட்டா விஷுவலைசேஷன் வித் எக்ஸல் ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.